பணம் பத்தும் செய்யும். பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும். அதுக்கு உதாரணம் சொல்லவா, 2017 போரூர் பக்கத்தில் 6 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான்னு சொல்லி சென்னை கோர்ட்லேருந்து அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருந்தாங்க. அவன் இப்போ உல்லாசமாக சுற்றலாம்ப்பா, டிஎன்ஏ சாம்பிள் மேட்ச் ஆகலை, சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை, அதனால் உன்னை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது, தப்பு உன் பேரில் இல்லைப்பா, ஏன்னா உன்கிட்ட காசு இருக்குது, அதனால் நீ வெளியில் ஜாலியாக இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் விட்டுட்டாங்க. புரியவே இல்லை. 2017 அந்த டைமில் எவ்வளோ பேர் கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க தெரியுமா? 6 வயசு குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லி அவ்வளோ. அவன் பேர் தஷ்வந்த். எப்படி வெளியில் விட்டாங்கன்னே தெரியல. இதில் இடையில அவன் ஜாமீனில் வந்ததப்போ அந்த 6 வயசு குழந்தையோட அம்மாவும் கொலை செய்யப்பட்டிருந்திருக்காங்க. அவங்க அப்பாவை விட்டுட்டாங்க. என்னமோ ஏதோ அவருக்கு இந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி போல் விட்டுட்டாங்க. எனக்கு என்னன்னா, அப்போ காசு இருந்தால் எவன் என்ன வேணால் பண்ணலாமா? இந்த மாதிரியான ஒரு தவறான தீர்ப்புனால தப்பு பண்ணுறவனுக்கு என்ன தோணும்? நம்மள்கிட்ட காசு இருந்தால் நம்ம தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு தானே தோணும். ஒரு தப்பை பண்ணுறானா, அந்த தப்பை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வர தண்டனை இப்படி இருக்குங்கிறத நினச்சா அவனுக்கு கை கால்லாம் வரணும், அதே இடத்துல யூரினே போயிடணும். அந்த லெவலுக்கு தப்பு பண்ணுறவன் யோசிக்கணும், தப்பு பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பெல்லாம் நம்மளோட இந்தியாவில் மட்டும்தான் நடக்கும். சூப்பராக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.